காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத மூன்றாவது அணி அடுத்த மாதம் பிப்ரவரியில் அமைக்கப்படும் அப்படின்னும் அதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் இருக்கின்றன அப்படின்னும் பிரகாஷ் காரத் பேசியிருக்கார். இது பற்றி பல்வேறு தரப்பில் செய்திகள் வந்திருக்கு. இன்றைய செய்தித்தாள்களில் இந்த செய்தி எந்த வடிவத்தில் வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம விவாதம் தொடரலாம். பிரகாஷ் காரத்தருடைய பேட்டியில் 89, 96 இந்த காலகட்டங்களில் இடதுசாரிகள் தேர்தலுக்கு முன்பு எந்த விதமான கூட்டணியும் அமைக்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பின்பு இடதுசாரிகள் ஆதரவோடு அரசு அமைந்தது அப்படின்ற ஒரு உதாரணத்தை முன்னிறுத்துகிறார். 89, 96 போல் 2014 நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான அடிப்படை என்ன? இல்லை, அதாவது சரி, நீங்கள் இது பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே அதை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒப்பேறாது, உருவாகாதுன்னு. பட் இந்த கூட்டணி அரசு முறை என்பது, மத்தியில் கூட்டாட்சி முறை என்பது, அது ஒரு மெச்சூரிட்டியான இந்திய ஜனநாயகம் ஒரு முழுமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல சைன். நீங்கள் கிட்டத்தட்ட 77 வரையிலும் அப்படி ஒன்று பார்க்க முடியாது. நீங்கள் ஜனதா அரசாங்கமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்த ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் இருந்தது. அதுக்கு பின்னால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய எண்ணிக்கையிலும் மற்ற கட்சிகள் ஒரு சின்ன சின்ன எண்ணிக்கையிலும் இருந்தது அப்படின்னு வந்தது. அப்புறம் நீங்கள் தேசிய ஜனநாயக அணி என்பது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/3 வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து நடந்த அமைச்சரவையாக தான் அது இருந்தது. எனவே இது இந்திய ஜனநாயகம் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருப்பது என்பதற்கான அடிப்படை. ஸோ இப்போ நீங்கள் நாங்கள் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி டெல்லியில் ஒரு மதவாத எதிர்ப்பு மாநாடு கூட்டிய போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 14 கட்சிகள் அதில் கலந்து கொண்டாங்க. அஃப்கோர்ஸ் இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இந்த அணியில் சேர்ந்துரும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வரல. பட்டு மதவெறி எதிர்ப்பு என்ற அந்த ஒரு அம்சத்தில் ஒரு 14 கட்சிகள் சேர்ந்திருப்பது என்பது ஒரு பாசிட்டிவான அம்சம் என்று பார்க்குறோம். இப்போ ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான அவங்க கட்சி, ஆம் ஆத்மி கட்சி மாதிரியான கட்சிகள் அதை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் இணைப்பதற்கான முறையில் கடந்த காலத்திலையும் லெஃப்ட் ஒரு பாசிட்டிவான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மாற்று அரசாங்கம், காங்கிரஸ் பிஜேபி அல்லாத அரசாங்கங்கள் அமைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. எனவே அந்த அனுபவமே அடுத்து போவதற்கு உதவி செய்யும். முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த மாற்றணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத அரசுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு கனகராஜ் சொல்றார். அதற்கான முயற்சி அப்படின்றத எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க? இல்லை, நீங்க மரியாதைக்குரிய பிரகாஷ் காரத் அவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியை பத்திரிகையில் வந்திருக்கு. நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து பாருங்க. ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இதான் சொல்லியிருப்பார், இவங்களுடைய பொதுச் செயலாளர். ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுது அவங்களுடைய பொதுச் செயலாளர்கள் இப்படித்தான் பேசுறாங்க. அதனால் இது ஒன்றும் புது செய்தி கிடையாது. ஆனால் இந்த நடைமுறை சாத்தியமா என்று பாருங்கள். மூன்றாவது அணி என்று சொன்னால் இவங்க சொன்னார் 14 கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் டெல்லியில் கூட்டம் நடத்தினோம். அதில் ஒருத்தர் இவர் நம்ம சரத்பவாருடைய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், கூட்டணிலாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த மூன்றாவது அணியை பற்றி பேசுகிறார்கள் என்பது தான் என்னுடைய பாயிண்ட். பாருங்க, மூணாவது அணியில் இப்போ அதாவது பிஜேபி அல்லாத காங்கிரஸ் அல்லாத அத்தனை பேருமே மூணாவது அணியில் வரவே முடியாது. உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ஒன்றா இருப்பாங்களா? சான்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒன்றா இருப்பாங்களா? சான்ஸ் இல்லை. இந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாமல் மூன்றாவது அணி தேர்தல் தொடங்கும் பொழுதெல்லாம் இந்த மூன்றாவது அணி கனவு இவர்களுக்கு வந்துவிடும். இது இந்த மூன்றாவது அணி என்பது நிச்சயமாக வர வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னுங்க, கம்யூனிஸ்ட் மூன்றாவது அணியை பேசும்பொழுது இவர்களோட செல்வாக்கானவங்களாம் இருக்காங்க. சமாஜ்வாடி கட்சியெல்லாம் இவங்களோட அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. பிஎஸ்பி இவங்களோட ஸ்ட்ராங்கு, அதிமுகவே இவங்களோட ஸ்ட்ராங்கு. இவர்கள் உருவாக்கினால் இவர்கள் அந்த நிலைமையிலே இல்லையே. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமினிஷ் ஆகி குறைந்து கொண்டு இன்றைக்கு இடங்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி இவங்க தேசிய கட்சின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சிபிஎம் 16 சீட்டு தான் இருக்குது 543 சீட்டில். அதே போல சிபிஐ 4 இடங்கள் தான் இருக்கு 543 சீட்ல. இவங்க தேசிய கட்சியின் பேரளவில் தேசிய கட்சியை தவிர, அதனால இவர்கள் தலைமையிலையோ இவர்கள் இனிஷியேட் பண்ணா மீதி பேர்லாம் சேர்ந்துப்பாங்க என்பது மித்து. அது நடக்க வாய்ப்பே கிடையாது. பலமில்லாத இடதுசாரிகள் கூட்டணி அமைக்க முயற்சி எப்படி பாக்குறீங்க?
பிஜேபி 2 சீட்டு வச்சுருந்தாங்க. 2 சீட்டில் இருந்தபோது மாற்று அரசு அமைக்கணும்னு சொல்கிற தைரியம் அவங்களுக்கு இருந்தது. நாங்கள் இப்போ ஒன்றும் இந்தியா முழுவதும் எங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குன்னா நான் சொல்ல வரல. தேர்தலுக்கு தேர்தல் 3வது அணின்னு சொல்கிறேன்னு அவர் சொன்னார். தேர்தலுக்கு தேர்தல்லாம் இல்லை. ஆரம்ப காலம் தொட்டு நீங்கள் மேற்கு வங்காளத்தில் நீங்கள் தனிப்பட்ட மெஜாரிட்டி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருந்த போதும் கூட அந்த 34 ஆண்டு காலமாக மற்றவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை அமைத்திருக்கிறோம் என்பது ஒரு யதார்த்தம். நீங்கள் ஒரு தடவை தோற்று போச்சுங்கிறதுனால அதை இனிமேல் முயற்சிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா இந்திய சுதந்திர போராட்டம் முதல் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னையே செத்து போயிருக்கும். ஒவ்வொரு தடவை அது தோற்று போகும்போதும் இந்தியாவில் சுதந்திரம் வேண்டாம் என்று நினைப்பவரும் அல்லது பொதுவாக நம்பிக்கை இல்லாதவரும் அதெல்லாம் பிரிட்டிஷ்காரனை என்ன ஏதாவது செய்ய முடியுமா என்று நினைத்தார்கள். ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத முதல் மாநில அரசாங்கத்தை கம்யூனிஸ்டுகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் கேரளாவில் அந்த சட்டங்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கான சட்டங்கள் அனைத்திற்குமான தாயாக இஎம்எஸ் மந்திரி சபை கொண்டு வந்ததாக இருந்தது. எனவே நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் இந்திய ஜனநாயகம் அது முழுமையை நோக்கி போய் இருப்பதில் இந்த முயற்சியும் அடுத்த கட்டம் என்று நாங்கள் பார்க்குறோம். அது தொடர்ந்து வரும் என்று தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பிஜேபி அல்லாத காங்கிரஸ் அல்லாதன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நடந்திருக்கு. யுனைடெட் ஃப்ரண்ட் அரசாங்கம் நடந்திருக்குது, குஜராத் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் யார் ஆதரவோடு நடந்திருக்குது? காங்கிரஸ். நீங்கள் 3வது அணின்னு சொல்லுகிறீங்களே, இது தேர்தலுக்கு பிறகு எப்போது அதில் ஸ்டிக் ஆன் டு தட் இது இருக்கா உங்களுக்கு? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிஜேபி என்ற மதவாத இயக்கம் வரக்கூடாது, அதனால காங்கிரஸோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல போறீங்க. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே அதுதான். கம்யூனிஸ்டுடைய ட்ராக் ரெக்கார்டு, லெஃப்ட் பார்ட்டியினுடைய ட்ராக் ரெக்கார்டே கடைசியில வந்த காங்கிரஸ்க்கு ஆதரவு. இல்ல நான் என்ன கேக்குறேன், விபி சிங் இருந்தபோது நாங்க சொல்றோம், நான் சொல்றேன் நாங்க அன்டச்சபிலிட்டியே பாலிடிக்ஸ்ல தீண்டத்தகாத என்பது கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க தானே சொல்றீங்க பாஜக ஒரு மதவாத இயக்கம், தீண்டத்தகாத கட்சி எல்லாம் பேசுறீங்கல்ல. நீங்க காங்கிரஸ் இன்றைக்கு ஊழல் புகார் சொல்றீங்க. கெஜ்ரிவால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரோ இதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முன்பாக ஊழலை ஒழித்து கட்டதான் ஷீலா தீட்சித்தோட ஊழலை ஒழித்து கட்டுவெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஷீலா தீட்சித் மேல புகார் இருந்தா கொடுங்கன்றார். அவர் 300 பக்கம் 700 பக்கம் புகார்லாம் நாங்க வச்சிருக்கிறவங்க பேசினவங்க. அதே மாதிரி தான் இவங்க பண்ண போறாங்க. இதுதான் செஞ்சிருக்காங்க, பண்ண போறாங்க இல்ல. இதுவரை அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். தேர்தல் முடியும், பிஜேபி நல்ல எண்ணிக்கையில வந்ததுன்னு சொன்னா, இடங்களை பெறுன்னு சொன்னா நாங்க பிஜேபி தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால இவர்கள் சொல்லுகின்ற 3வது அணி என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்திலே காங்கிரஸோடு சேர்ந்து கொள்ள போற அணி தாங்கிறத அங்க பார்கெனிங்காக எல்லாரும் கூட்டு சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பார்கெனிங் பவருக்காக இந்த 3வது அணி சப்ஜெக்ட பேசிட்டு இருப்பாங்க. இல்ல கட்டாயம் நீங்க சொல்றது மாதிரி பாரதிய ஜனதா வரவிடாமல் தடுப்பது என்பதில் சிபிஎம் இடதுசாரிகள் உறுதியாக இருப்போம். ஏன்னா உலகம் முழுவதும் நீங்க பேசுற இன்னைக்கு இதே வார்த்தைகளை 2வது உலக போருக்கு முன்னால ஹிட்லர் இருந்து இந்த உலகம் கேட்டது. வல்லரசுங்கிறது மாதிரியான வார்த்தை. ஆனால் இன்னைக்கு ஜெர்மனி படையே வச்சிருக்க முடியாது, இராணுவமே வச்சிருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு அது தள்ளப்பட்டது. எனவே நாங்கள் எங்களுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் உறுதியாக அதை சொல்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு ஆதரவு அன்பதல்ல எங்களுடைய நிலை. ஆனால் நீங்கள் தேர்தல் களத்தில் இப்படி பேசுவீங்களே தவிர கொள்கை அடிப்படையில் நீங்கள் 2 பேரும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாதவங்க. நீங்கள் வங்கியை தேசியமயமாக்குறதுனாலும் சரி, இன்சூரன்ஸை தேசியமயமாக்குறதுனாலும் சரி, அங்கே உங்களுக்குள்ள ஒற்றுமை. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, விபி சிங் அரசாங்கம் இருந்தபோது நீங்கள் அந்த அரசாங்கத்தில் சேர்றதுக்கு தயாராக இருந்தீங்க. ஆனால் பிஜேபி இருக்கக்கூடாது என்கிற நிபந்தனையோடு தான் நீங்கள் ஆட்சி நடத்துங்க, நாங்கள் ஆதரவு தாரோன்னு சொன்னோம். ஸோ காங்கிரஸ் பிஜேபி 2ம் ஒரே பொருளாதார கொள்கை இருக்கிற போது அதற்கு ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிற போது அந்த முயற்சி உடனடியாக அப்படியே முகிழ்த்து விடாது. அதாவது இல்லை, இந்த இடத்துல என்னோட கேள்வியை சேர்த்து வச்சிடறேன். இதுக்கு முன்பு பேசிய இதே தளத்தில் பேசின இடதுசாரி தலைவர்கள் சொன்னது, இது ஒரு அடுத்தடுத்த கட்ட பரிணாமங்களில் நாங்கள் இந்த டிராவலை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல நோ மோர் பிஜேபி, நோ காங்கிரஸ், அது தேவைப்படும் பட்சத்தில் பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸை முன்வைத்தோம்னு இந்த பரிணாமம் இப்போது நோ மோர் பிஜேபி நோ காங்கிரஸுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் அரசியல் அவர் நகர்த்தக்கூடிய நகர்வை தவறு, அது சாத்தியம் இல்லை, மித்திரி எப்படி சொல்ல முடியும்? நான் அப்படி சொல்லலைங்க. நீங்க முன்னாடி எடுத்து பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொதுச் செயலராக ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இருக்கும்போது எடுத்து பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு மாற்றமே இருக்காது.
இன்னைக்கு பிரகாஷ் கரத் என்ன சொன்னாரோ அதை தான் அன்னைக்கும் சொல்லியிருப்பாரு. அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. இது புதுசான வார்த்தைகள் கிடையாது. இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் பொருளாதார கொள்கைகளும் ஒண்ணுதான்றார். பாரதிய ஜனதா கட்சி தாராளமயமாக்கலை வரவேற்கிறது, ஆனா உலகமயமாக்கலை நாங்க வரவேற்கல. எங்களுக்கும் காங்கிரஸுக்கு இருக்கிற குளோபலைசேஷன் வேற, லிபரலைசேஷன் வேற. இதுல மாற்று இருக்கிறது எங்களுக்கு. நாங்க we are for liberalization, not for globalization. இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு தொழில்கள்லாம் நம்ம அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாங்க நம்புறோம். இன்னொன்னு, மாற்று பொருளாதார சிந்தனை பற்றி பேசுவதற்கு கம்யூனிஸ்டுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. ஏன் தெரியுமா? பொதுவாக உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அவருடைய மாற்று பொருளாதார சித்தாந்தம் எப்படி இருக்கு, அது வெற்றி பெற்றிருக்கா பாருங்க. உலகத்துல 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 20 கம்யூனிஸ்ட் நாடுகள் இருந்தது. இன்றைக்கு 5 கம்யூனிஸ்ட் நாடு இருக்கு. அதுல குறிப்பா சைனாலாம் நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே சொல்ல முடியாது. அப்பெல்லாம் எப்போ மார்க்கெட் எக்கானமி மாறிட்டாங்க அவங்க. ஆனா நாம நான் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும் பொழுது, நீங்க பள்ளிக்கூடம், இவர் அண்ணன் பள்ளிக்கூடம்லாம் படிக்கும் பொழுது, ஒரு ஏழை குழந்தை அப்படின்னு சொன்னா உலகத்துல நோஞ்சா ஒண்ணுமே இல்ல, பசி பட்டினிலா இருக்கிற ஒரு நாடுகள் அப்படின்னு அந்த குழந்தைய போட்டோ கேட்டா என்ன கொடுப்போம்? எத்தியோப்பியா குழந்தையும் சோமாலியா குழந்தையும் தான் போடுவோம் போட்டோ. இந்த சோமாலியாவையும் எத்தியோப்பியாவையும் பல ஆண்டுகள் ஆண்டது கம்யூனிஸ்ட். அதனால இவர்களுடைய ஆட்சியில பொருளாதார கொள்கைகள் எப்படி இருந்தால் அந்த சோமாலியாவும் எத்தியோப்பியாவும் இந்த மாதிரி நடிஞ்சு போயிட்டு இருக்கிறோம். அதனால பொருளாதாரம் என்பது கம்யூனிஸ்டுடைய பொருளாதார சித்தாந்தத்துல பார்க்கணும் சொன்னா அதோடைய ரிசல்ட்டை பார்க்கணும்னா சோமாலியாவை பாருங்க, எத்தியோப்பியாவை பாருங்க. சோமாலியாவிலையும் எத்தியோப்பியாலையும் கம்யூனிஸ்ட் ஆண்டாங்கன்னு என்ன நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர் வரலாறு தப்பா சொல்றோன்னு அதை கொள்கையா நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அது என்ன சோமாலியாலையும் எத்தியோப்பியாலையும் எப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி 20 நாடுகள்ல இருந்தது. 13 அது கரெக்ட். அதாவது 20ஆவது நூற்றாண்டுல 20 நாடுகளுக்கு கிட்ட கம்யூனிஸ்டோட ஆட்சி, சோசியலிஸ்டிக் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. அதுல ஒண்ணு சோமாலியா, எத்தியோப்பியா. உலகம் முழுவதும் ஆரம்ப காலத்தில் நீங்க இங்கிலாந்து மாதிரியான நாட்டுல நீங்க புரோட்டஸ்டன்ட்டை ஏத்துக்கிட்டதுனால அந்த இவரு அரியணையை துறக்க வேண்டியிருந்தது. உலகம் முழுவதும் அந்த பதில் மத அடிப்படையில தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரலாறு இந்த மத அடிப்படையிலான அரசியலை உலகம் முழுவதும் தொடர்ச்சி எரிஞ்சிருக்கு. நீங்க அதை நீங்க வைக்கணும். அதனால மதத்தை வச்சு பேசுற, மதவெறியை முன்னிறுத்துகிற பாஜக இங்க இரலவென்ட்னு நான் சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய நீங்க அதுல எல்லாம் சில பிரச்சனைகள் இருந்தது, கரெக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப செக் குடியரசுல கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய வெற்றியை பெற்றிருக்கு, போர்ச்சுகல்ல வெற்றியை பெற்றிருக்கு, ஜப்பான் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த டோக்கியோ அசம்பிளிக்கு 2வது இடத்துல வந்திருக்கு. ஸோ போப்பு கூட சொல்லியிருக்காரு, முதலாளித்துவத்துக்கு எதிரான முதல் முறையான ஒரு போர்க்குரலை ஒரு போப்பு எழுப்பி இருக்கிறார் என்பதெல்லாம் கூட நீங்க கம்யூனிசத்தை விட்டா மாற்று இல்லை, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு என்பது உண்மை. நம்ம 3வது அணி தாண்டி சர்வதேச அரசியலுக்கு போயிட்டோம். மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு 3வது அணிக்குள்ள விவாதிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம்.